ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி ஆனுவல் பிளானர்லையும் சொல்லியிருந்தாங்க. அதை ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இந்த 2026 குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இப்போ கூட இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 தான் சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாகிடும். அதனால் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 மற்றும் அடுத்து வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் புதிய சிலபஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், ஸ்கூல் புக்ஸ் அவுட் சோர்ஸ்லேருந்து கம்பைன் பண்ணி ரெடி பண்ண ஸ்டடி மெட்டீரியல் PDF, அது மட்டும் இல்லாமல் தலைப்பு வாரியாக ஒரு 15,000+ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மேக்ஸ் ரீசனிங்கான A to Z வீடியோ கிளாஸஸ், குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே ஒரு 32 தேர்வுகள், அந்த தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அந்த தேர்வில் நீங்கள் எடுக்கிற மார்க் வச்சு அதற்கான ரேங்க் லிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் 6வதுலேருந்து 12 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸாக இருக்கப்பட்ட 30,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர்ஸ், தமிழ் GS எல்லா சிலபஸ்க்குமான ஒன்லைனர்ஸ், அது மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கான செப்பரேட் ஆன்சர் கீ PDF, பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கான ஸ்பெஷல் புக் PDF, அக்டோபர் 2025லேருந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற, அதாவது நவம்பர் 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் PDF எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு 8903716083 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக அந்த 999 பே பண்ணிவிட்டு அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே அதோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த பேட்சை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் டீட்டெயில் எல்லாமே இந்த PDFல கொடுத்துருக்கேன். இந்த PDF லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதிலே அந்த டெஸ்ட் சீரிஸ், அதற்கான அந்த தேர்வு அட்டவணை எல்லாமே கொடுத்துருக்கோம். 14ஆம் தேதியிலேருந்து முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிங்கன்னா சிலபஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அதனால் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஸ்டார்டிங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூல் எல்லாத்தையுமே பார்த்துட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த 32 தேர்வுகளுக்கான அந்த டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த பேட்ச் பற்றி எந்த டவுட்னாலும் அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/9/2026 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம சேனல்லே வீடியோ போடுவோம். அதை பார்த்துட்டே அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் 13/9லேருந்து 15/9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் வந்து 1/11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி வந்து அக்டோபர் மந்த்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 1/11ன்னு சொல்லி அந்த டேட் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் படிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்கு. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 2 சர்வீசஸில் மொத்தம் ஒரு 41 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி டீட்டெயில் பற்றிலாம் தனியாக பார்ப்போம். மொத்தமாக எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். குரூப் 2A சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 780 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வேகன்சியாவது மினிமம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவ்வளோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி அதிகமாக்கலாம் அந்த மாதிரி அப்டேட் ஆடனம் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 சர்வீசஸில் அந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு 22 வயசுலேருந்து அப்ளை பண்ணலாம். சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2க்கு வந்து 20 வயசுலேருந்து அப்ளை பண்ணலாம். மற்ற எல்லா போஸ்டிங்க்குமே நீங்கள் 18 வயசுலேருந்தே அப்ளை பண்ண முடியும். ஜென்ரலில், அதாவது எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லாமல் OC கம்யூனிட்டி ஜென்ரலில் வரீங்கனாக்கா 32 வயசு வரைக்கும் தான் நிறையா போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஒரு சில போஸ்டிங், அதாவது அந்த ஜெயிலர் போஸ்டிங்கில் அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ்லாம் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க சோசியல் ஒர்க்கில் அப்படின்னாக்கா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மற்றபடி குரூப் 2A சர்வீசஸில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு 25 வயசுலேருந்து தான் அப்ளை பண்ண முடியும். அது வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் வருது. மற்ற போஸ்டிங் எல்லாத்துக்குமே 18 வயசுலேருந்தே அப்ளை பண்ணலாம். அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லாமல். இல்லை நீங்கள் SC, SCA, ST, MBC, BC, BCM இந்த மாதிரி கேட்டகரியில் வரீங்கனாக்கா மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஏஜ் லிமிட்டே கிடையாது. 59 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் போஸ்டிங் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 18 வயசுலேருந்து எல்லாமே ஆரம்பிக்குது. இந்த டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 37 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற எல்லாத்துக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஓகேவா, நீங்கள் எந்த விதமான கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்க்குமே டிகிரி தான் ஃபஸ்ட்டு சாய்ஸு. அது இல்லாமல் ஒரு சில போஸ்டிங்க்கு இந்த டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், குரூப் 2 பெரும்பாலான போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான். ஓகேவா, அடுத்து இந்த ஜெயிலர் மென், ஜெயிலர் அந்த ஸ்பெஷல் பிரிசன் ஃபார் உமன் இந்த போஸ்டிங்க்கு மட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்ப்பாங்க. மென்னுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 165 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். இல்லை நீங்கள் SC, SC, ST கேட்டகரியில் வரீங்கன்னா 160 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் போதும். ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி பார்ப்பாங்க. 81 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க.
இதுவே உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹைட் வந்து 156 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். நீங்கள் SC/SC/ST கேட்டகரினாக்கா 150 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலே போதும். அதே மாதிரி ஐ விஷனும் பார்ப்பாங்க. இந்த ஒரு போஸ்டிங்கு மட்டும் 6/6 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர் விஷனில் 0.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 எக்ஸாம் வைப்பாங்க. இன்டர்வியூ எப்பவும் தூக்கிட்டாங்க, இன்டர்வியூலாம் கிடையாது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 200 கொஸ்டின், தமிழ் என்னென்னா இங்கிலீஷ்லேருந்து 100 கொஸ்டின், ஏன்னா இது குரூப் 2 அப்படின்றனால ஜென்ரல் இங்கிலீஷும் உண்டு. ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75, ஆப்டிலேருந்து 25 அப்படின்னு சொல்லி மொத்தமாக 200 கொஸ்டின். அதை வச்சு தான் கட் ஆஃப் பார்ப்பாங்க. OMR முறையில் தான் எக்ஸாம் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப் தான். இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு தனியாக, குரூப் 2A தனியாக உண்டு. அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப் அது வந்து காமனாக நடக்கும். மற்றபடி அந்த பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து குரூப் 2 போஸ்டிங்க்கு தான் நடக்கும். டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். 300 மார்க்குக்கு கொஸ்டின், 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதுவே மெயின்ஸில் குரூப் 2A சர்வீசஸ்க்கு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு காமன் தான். மற்றபடி பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கேட்பாங்க. இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். பட் CBT முறையில் நடத்துவாங்க. ஓகேவா? இதில் அந்த ரீசனிங்லேருந்து 50 கொஸ்டின், மற்றபடி ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 150 கொஸ்டின் சொல்லி மொத்தமாக 200 கொஸ்டினுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. மற்றபடி நோட்டிஃபிகேஷனில் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன டீட்டெயில் தான், எப்படி அப்ளை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எக்ஸாம் சென்டர் உண்டு. அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். சிலபஸும் பார்த்தீங்கன்னா அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மெயின்ஸ் எக்ஸாமில் எந்தெந்த பார்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி அதோட டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுமா, இல்லை இத்தனை கொஸ்டினில் நம்பர் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி எத்தனை கொஸ்டின் அப்படின்னு சொல்லி அந்த சிலபஸ் டீட்டெயிலாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அந்த சிலபஸ் டீட்டெயில் பற்றிலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தது தான், அதே டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி மறுபடியும் ஒரு தடவை இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த மெயின்ஸ் எக்ஸாமில் டிகிரி ஸ்டாண்டர்ட் அந்த பேப்பர் 2க்கு வந்து என்னென்ன கொஸ்டின் என்னென்ன யூனிட்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லி அதையும் டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் இந்த PDF. இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903322990 நம்பரில் இந்த TNPSC எக்ஸாம் பற்றி எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட கிளாஸ் பேட்சிலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.